நம்ம முத்துவையும் மீனாவையும் வீட்டை விட்டு வெளியே அனுப்புன நம்ம சீதாவும் அருணும் நம்ம சுந்தரம் ஜெயில இருக்காரு இல்லையா, அவரை வெளியே எடுக்கிறதுக்காக நம்ம முத்து படுற பாடு. இப்படி சிறகடிக்க ஆசையில நம்ம முத்துவோட கதிதான் ரொம்பவே பாவமா இருக்கு. அதைத்தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டார் சீரியல்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. உங்களுக்கு சிறகடிக்க ஆசையிலேயே இப்ப எந்த கேரக்டரை பார்த்தா பாவமா இருக்கு அப்படிங்கறத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அவன் மட்டும் வீட்டுல வந்தான்னு வச்சுக்க, அவன் உயிரோடய போக மாட்டான் அப்படின்னு சொல்லி நம்ம முத்துவ அருண் அடிச்சு விரட்ட பாக்குறாரு. நம்ம அருணோட ஃப்ரெண்ட்ஸும் கூடவே வந்துடுறாங்க. அன்னைக்கு டீ கடையில அருண் கூட இருந்தார் இல்லையா ஒரு போலீஸ், அவரும் சேர்ந்து நம்ம முத்துவ அடி அடின்னு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் பாத்துக்கிற நம்ம சீதா ஏதாச்சும் வந்து சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தா வேகமா வெளியே வந்து, ஏங்க இவரை போட்டு எதுக்காங்க அடிச்சுக்கிருக்கீங்க, முதல்ல வீட்டை விட்டு வெளியே அனுப்புங்க அப்படின்னு சொன்னோன்னா நம்ம மீனா இருந்துகிட்டு, சீதா நீ தான் பேசுறியா, உனக்காக மாமா எவ்வளவு நல்லது பண்ணிருக்காரு, அதெல்லாம் மறந்துட்டு இப்படி கேவலமா நடந்துக்கிறியே அப்படின்னு சொன்னோன்னே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே நம்ம மீனா கிட்ட சீதா இருந்துட்டு, என்னக்கா இதையே சொல்லி எங்களை பிளாக்மெயில் பண்ணலான்னு இருக்கீங்களா, நீங்க நல்லது பண்ணிருக்கீங்க தான், ஆனா அதுக்கு ஈக்குவலா எவ்வளவு கெட்டது பண்ணிருக்கீங்க தெரியுமா, நானும் அருணும் சேர்ந்து வாழணும் அப்படிங்கறதான் இதெல்லாம் பண்றீங்க அப்படின்னு நினைச்சேன். ஆனா உங்களுக்கு என் மேலயோ இல்ல அருண் மேலயோ கொஞ்சம் கூட மரியாதையோ பாசமோ எதுவுமே இல்ல. இப்ப பாரு உன் ரவுடி புருஷன் என்ன பண்ணி வச்சிருக்கான்னு, ஆளை வச்சு அருணோட அம்மாவை அடிச்சு கொலையே பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொன்னோன்னா நம்ம சீதாவுக்கு என்ன இவ்வளவு கோவம் அப்படின்னு நம்ம மீனா மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கிட்டு, சீதா நீ இப்படிதான் பேசுவேன்னு தெரியும், நானும் அவரும் இனி உங்க பக்கம் வரவே மாட்டோம், இந்த உண்மைலாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீ என்கிட்ட வந்து கால்ல விழுந்து என்ன மன்னிச்சிரு அப்படின்னு கேட்டாலும் சரி, இனி நானும் அவரோ உங்க பக்கம் வரவே மாட்டோம், இது என் புருஷன் மேல சத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்துவ அழைச்சுக்கிட்டு நம்ம மீனா ரொம்பவே கோவமா கிளம்பி போயிடுறாங்க. நம்ம அண்ணாமலையும் பக்கத்துல இருந்து பாத்துக்கிட்டே இருந்துட்டு அழுதுகிட்டே ஒண்ணுமே சொல்லாம போகும்போது நம்ம ஸ்ருதி, அங்கிள் வாங்க நம்ம 2 பேரும் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையை அழைச்சிட்டு போயிடுறாங்க நம்ம ஸ்ருதி. இதெல்லாம் பக்கத்திலேயே இருந்து பாத்துக்கிட்டு இருந்த நம்ம மீனாவோட அம்மா என்ன சொல்றதுனே தெரியாம அழுதுகிட்டே நிக்கிறாங்க. நம்ம சத்யாவும் இருந்துகிட்டு, இந்த நேரத்துல இத பேச வேணாமா அப்படின்னு கண்ணாலேயே சொல்லிடுறாங்க. வீட்டுக்கு போற வழியிலேயே நம்ம முத்து அழுதுகிட்டே, என்னாலதான் எல்லாமே ஆச்சு மீனா, சாரி மீனா அப்படின்னு அழுதுகிட்டே இருக்கவும், என்னங்க ஆச்சு என்னங்க முழுசா சொல்லுங்க அப்படின்னோட, இல்ல மீனா ரவி என்ன சட்டையை பிடிச்சு கோவமா கேட்டோன்னே என்னால என்ன சொல்றதுனே தெரியாம ரொம்ப சோகமா இருந்தேனா, உடனே சுந்தரம் வந்து என்னாச்சு மச்சான் அப்படின்னு கேட்டான். நானும் அவன்கிட்ட அவன் தான் இதெல்லாம் பண்ணிருப்பானோ அப்படின்னு நினைச்சு சந்தேகமா கேட்டோன்னே அவனும் கோவமா கிளம்பி போயிட்டான். அந்த கோவத்திலேயே ரொம்ப ஸ்பீடா போயிருப்பான் போல, அதனாலதான் இவ்வளவு பெரிய ஆக்சிடென்ட் நடந்திருக்கு, இல்லைன்னா அவன் ரொம்ப பொறுமையா தானே ஊட்டுவான் அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாரு நம்ம முத்து. உடனே நம்ம மீனா இருந்துகிட்டு, ஏங்க எதுக்காக இவ்வளவு கோவப்படுறீங்க, உங்க கோவத்தினாலதாங்க இதெல்லாம் ஆகுது அப்படின்னோன்னா, ஆமா மீனா என்னாலதான் இதெல்லாம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு அழுகுறாரு. உடனே நம்ம மீனா வந்துட்டு, சரி விடுங்க இதெல்லாம் நம்ம என்ன யோசிச்சா பண்ணோம், அந்த நீத்து பிரச்சனையில ரவி இப்படி நடந்துப்பாரு, உங்களை புரிஞ்சுக்காம நடந்துப்பாரு அப்படின்னு யோசிச்சு கூட பாக்கல, ரவியே இப்படி புரிஞ்சுக்காம பேசும்போது நம்ம சீதா கிட்ட வேற என்னங்க எதிர்பார்க்க முடியும், விடுங்க நம்ம போய் உடனே சுந்தரம் அண்ணனை பார்ப்போம் அப்படின்னு. ஆமா மீனா இப்ப அவனுக்குன்னு யாருமே இல்ல, பாவம் வீட்டுல வேற சின்ன சின்ன பிள்ளைங்களா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாரு. சரி வாங்க நீங்க அழுகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுந்தரத்தை பாக்குறதுக்காக மீனாவும் நம்ம முத்துவுமே போறாங்க. அங்க போய் பார்த்தா நம்ம சுந்தரம் ஸ்டேஷன்ல ஒரு ஓரமா உட்காந்து அழுதுகிட்டே இருக்காரு. நம்ம முத்துவை பார்த்த உடனே சுந்தரத்தோட ஒய்ஃப் இருந்துகிட்டு அழுதுகிட்டே ஓடி வராங்க. அண்ணே பாருங்கண்ணே என்னாச்சுன்னு பாருங்கண்ணே அப்படின்னு சொன்னோன்னே, இருமா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுந்தரத்தை பார்த்துட்டு, மச்சான் சாரி மச்சான் என்னாலதான் இப்படிலாம் ஆச்சு அப்படின்னு சொல்லி சாரியுமே கேட்கிறாரு. உடனே நம்ம சுந்தரம் இருந்துகிட்டு, நீ எதுக்காகடா சாரி கேட்கிற, நான் தான் உன் மேல கோவப்பட்டுக்கிட்டு அவ்வளவு ஸ்பீடா வந்தேன், நீயும் அவ்வளவு சொல்லிதான் பார்த்த, நான் என்னதான் பண்றது எல்லாம் என் நேரம் அப்படின்னு சொல்லிட்டு தலையிலேயே அடிச்சுக்கிட்டு அழுகுறாரு. உடனே நம்ம முத்து இருந்துகிட்டு, டேய் விட்றா இந்த விஷயத்துல இருந்து உன்னை நான் காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் போயிட்டு, சார் சார் அவன் வேணும்னு எல்லாம் பண்ணல சார், அவன் என் மேல கோவப்பட்டுக்கிட்டு ஸ்பீடா வண்டி ஓட்டிட்டு போயிருக்கான் சார், வேற எதுவுமே பண்ணல சார் அப்படின்னோன்னா, யோ அதெல்லாம் இருக்கட்டும், ஆனா செத்த அந்த அம்மாவோட பையன் வந்து ஓ மேலையும் அவர் மேலையும் சந்தேகம் இருக்கு, ஏற்கனவே உங்க 2 பேருக்கும் அவருக்கும் ஆகாது அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு, அதனால உன்னையும் இந்த விசாரணையில வச்சிருக்கோம், நீ இன்னும் அவனுக்காக வக்காலத்து வாங்கிட்டு வராத, எனக்கு என்னமோ அருண் மேல இருக்கிற கோவத்துலதான் நீங்க 2 பேரும் இதை பிளான் பண்ணி பண்ணிருக்கீங்க அப்படின்னு தோணுது, அதே மாதிரிதான் அவங்க பையனும் யோசிக்கிறான், அதனால 2 பேரையும் ரிமாண்ட்ல வச்சு விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் எதா இருந்தாலும் சொல்ல முடியும் அப்படின்னு இன்ஸ்பெக்டரே சொல்றாரு. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தா நம்ம மீனா அழுதுகிட்டே என்ன சொல்றதுன்னு தெரியாம அப்படியே அமைதியா நிக்கிறாங்க. நம்ம முத்து எவ்வளவு சொல்லியும் இன்ஸ்பெக்டரோ யாருமே புரிஞ்சுக்கல. கொஞ்ச நேரத்திலேயே நம்ம முத்துவையும் ஜெயில தூக்கி வச்சிடறாங்க. ஏன்னா இதெல்லாம் பிளான் பண்ணி தான் பண்ணிருக்கீங்க, அருண் மேல இருக்கிற கோபத்துலதான் இதெல்லாம் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லி சந்தேகத்துல முத்துவையும் சுந்தரத்தையும் விசாரிக்கவே ஆரம்பிச்சிடறாங்க. முத்துவோ சுந்தரமோ எவ்வளவோ சொல்லி
சொல்லி பார்த்தோம், யாருமே கேட்கிற நிலைமையில இல்ல. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ரோஹிணிக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. ஒரு வழியா ஸ்ருதியோட வாழ்க்கையும் போச்சு, இந்த மீனாவோட வாழ்க்கையும் போச்சு. இனி நம்ம மனோஜ் கூட சந்தோஷமா வாழ்ந்தா மட்டும் போதும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க.